ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு யூதாசை நோக்கி, சிநேகிதனே, எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இயேசு காட்டிக் கொடுக்கப்படுகிற அந்த நேரம் யூதாஸ் தான் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வருகிறான். நான் யாரை முத்தம் விடுகிறனோ அவர்தான் இயேசு, அவரை நீங்கள் பிடித்துக் கொள்கிறேன் என்பதுதான் அவர்களோடு கூட ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. அவ்விதமாகவே இயேசுவை பிடிக்க காட்டிக் கொடுக்க வரும்பொழுது இயேசுவை முத்தம் விடுகிறான். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? சிநேகிதனே, நீ எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய். பாருங்கள், யூதாஸ் காட்டிக் கொடுக்க போறான். இயேசுக்கு நன்றாக தெரியும், காட்டிக் கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறான் என்பதும் நன்றாக தெரியும். ஆனால் துரோகி வந்து விட்டான், என்னை காட்டிக் கொடுக்கிற வந்துட்டான், அவன் பல நாள் 3.5 ஆண்டுகள் என் கூட இருந்து இப்படி பண்ணிட்டான். எந்த விதத்திலும் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் விடவில்லை. அந்த நேரத்திலும் அவனை நேசிக்கிறார், அன்பை காண்பிக்கிறார். பாருங்க, சிநேகிதனை எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய். நாம அப்படி சொல்லுவோமா? நமக்கு விரோதமா யாராவது ஏதாவது பேசிவிட்டாலே கொப்பளித்து விடுகிறோம், அப்படியே வார்த்தைகளை அள்ளி வீசி விடுகிறோம். எப்படிலாம் அவங்க பேசிட்டாங்களா, நான் சும்மா விடுவேன், எவ்வளவோ காரியங்களை பேசுகிறோம். ஆனால் பாருங்கள், கூட 3.5 ஆண்டுகள் எல்லா பொறுப்பையும் கையில கொடுத்திருந்தாரு. பண முடிப்பே யூதாஸ் கையில் தான் இருந்தது. ஆனாலும் அவ்வளவு கொடுத்தும் அவனுக்குரிய பண ஆசை அவனை விட்டு போகவில்லையே. இயேசுவையே காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டான். ஆனா இயேசுவோ எந்த விதத்திலும் அவன் மேல் கோபப்பட்டு சபிக்கவோ அவனுக்கு விரோதமா பேசவோ காரியங்களை செய்யவோ இல்லை. அந்த நேரத்திலும் நேசிக்கிறார் சொன்னால் அதுதான் அன்பு. பிரசங்கித்தார், சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லிட்டேன், உபத்திரப்படுத்துறவர்களுக்காக ஜெபிங்கள் சொன்னதை அப்படியே அவன் இயேசுவை செயல்படுத்தி காண்பிக்கிறார். ஜூலியஸ் சீசர் என்கிற அந்த மன்னனுடைய வாழ்க்கையை நான் படித்து பார்த்தேன். இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் கடைசி நாள் போராட்டங்கள் வரும்பொழுது அவனுக்கு ரோமா சத்துருக்கள் வந்து தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர் மிகவும் நெருக்கமான ஒரு நண்பன் புரூட்டஸை ரொம்ப நம்பி இருந்தார். அந்த நேரத்தில் தப்பி ஓடி புரூட்டஸ் கிட்ட போறாரு. புரூட்டஸ், என்னை காப்பாற்றி, என்னை விரோதமாக இவ்வளவு பேர் வருகிறான்னு சொன்னால் அவன் என்ன பண்ணினான்? தமன் வாளை எடுத்து உறவி அதே ஜூலியஸ் சீசரை வெட்டினானாம். வெட்டினவுடன் அவர் சொன்னாராம், புரூட்டஸ், நீயுமா என்னை வெட்டுகிறாய், நீயுமா விரோதமாய் மாறிவிட்டாய், இனி நான் போராடுவதில் அர்த்தமே இல்லை என்று சொல்லி மடிந்து போகிறதே நல்லதுன்னு சொல்லி விழுந்து ஜீவனை விட்டாராம். யோசித்து பாருங்கள், உலகம் அப்படித்தான். எவ்வளவோ நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அவங்க எல்லாம் என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க, அவங்க இப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க, அவங்க பாருங்க கடைசி வரை என் பக்கத்துல நிற்பாங்க சொன்னவங்க எல்லாம் எதிரியாய் மாறி இருக்கிறார்கள். ரொம்ப நண்பர்கள் சொல்லி கேள்விப்படுகிறோம், அவர்களும் பகைவர்களாய் மாறி இருப்பதை பார்க்க முடிகிறது. எல்லாம் ஆதாயத்திற்காக இன்னைக்கு பழகுகிறது, நேசிக்கிறது. எப்படிப்பட்ட உலகம் தான் நம்முடைய ஆண்டவர்? அப்படி கிடையாது. அந்த அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எந்த அன்புமே கிடையாது. உலக அன்பை நாடி மயங்கி ஏமாந்து விடாதீர்கள். உண்மையான அன்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவிடம் தான் உண்டு. அந்த அன்பை நீங்கள் இழந்து விடாமல் நாம் அந்த அன்பினால் நிரப்பப்படும் பொழுதே நாம் இயேசுவை நேசிப்போம். இந்த மற்றவர்களுக்கும் அன்பு கூற நமக்கு அது ஏதுவாக இருக்கும். ஆதாயத்திற்காக மற்றவர்களோட அன்பு கூறுபோல் நம்முடைய வாழ்க்கை இருக்காது. சற்று நம்மளை இந்த சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய அன்பை யார் மேல் வைத்திருக்கிறோம்? நமக்காக ஜீவன் கொடுத்த இயேசுவின் மேலாக, இல்ல உலகத்தின் காரியங்கள் உலகத்தார் மேலையா? நாம் சிந்தித்து ஆண்டவரே நேசிப்போம். அந்த அன்பு நமக்கு போதுமானதாக இருக்கும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்முடைய அன்பை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதப்பா. காட்டிக் கொடுத்த யூதாசை கூட துரோகி என்று சொல்லாமல் சிநேகிதனேன்னு சொல்லி சொன்னீங்கப்பா. நீர் பிரசங்கித்தீர், போதித்தீர், அதன்படி வாழ்ந்து காண்பித்தீர். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அப்பா உம்மை போல அன்பு காட்டத்தக்கதாய், மற்றவர்களை நேசிக்கத்தக்கதாய், அது மாய்மாலமற்ற ஒரு அன்பாக இருக்கத்தக்கதா நீர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஒரு நாள் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு இருக்கலாம், சுற்றிலும் சத்துருக்கள் எழும்பியிருக்கலாம், நம்பினவர்கள் எனக்கு விரோதமாய் வந்து விட்டார்களே, எனக்கு துணை யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பலாம். ஆனால் நீர்தான் எல்லாமாக இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலும் தைரியப்படுத்தி அன்புக்காக ஏங்குகிற பிள்ளைகளுடைய அன்பிலால் நிறைத்து உற்சாகப்படுத்தி தொடர்ந்து நடத்துவீராக. பெரிதான காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். துதி, கன, மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சுற்றத்தார் இந்த காலத்திலே நேசிக்காமல் போகலாம், நம்பினோர் கூட எதிராக வரலாம், சிலர் கொள்கை கூறி கூட உங்களை விட்டு பிரிந்து போகலாம். ஆண்டோடைய அன்பு என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும். அவர் மாறாதவர். தொடர்ந்து நமக்கு துணையாக இருப்பார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.